சார் கூட்டணி அப்படிங்கிறது நம்ம அவசர காலத்தில் எதுவும் செய்ய முடியாதுங்க. ஆனால் அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய 8 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அரசு அமையக்கூடிய வேண்டியது. ஆனால் அந்த அரசை அமைக்கிற போது நம்ம அவசரப்பட்டு செய்ய முடியாது. எனவே பல்வேறு விதமான விஷயங்கள் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள், நாம் பங்கு பெறக்கூடியவர்கள் எல்லாவற்றையுமே அலசி ஆராய்ந்து யாரால் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் டெவலப் ஆகணும். அதில் நம்முடைய பங்களிப்பு இருக்கணும். இது எல்லாம் கணக்கிலே வைத்து தான் நாங்கள் தீர்மானம் எடுக்க முடியும். அவசரத்தில் எடுக்க முடியாதுங்க. அது இப்போ சொல்லவே முடியாதுங்க. தேர்தல் நெருங்கத்தான் அதை சொல்ல முடியுமே தவிர அது அது 2 அணியாக மட்டும் நிற்க போதா, 3 அணியாக போதா அப்படிங்கிறதெல்லாம் அது 4 அணியாக இருக்க போதா அதுங்கிறதெல்லாம் இன்னும் நாள் இருக்கிறதுனால இப்பொழுது நம்ம அறுதியிட்டு கூற முடியாது. அது கொஞ்சம் இன்னும் கால அவகாசம் அதிகமாகுங்க. அது அவர் வந்திருக்காரு. அவர் நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணார். இடையில இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு அந்த கரூர் நிகழ்ச்சிக்கு பிறகு அவங்களுக்கு பல நெருக்கடிகள் இருக்கிறது. அடுத்த மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ண பிறகு தான் கொஞ்சம் விஷயங்கள் வெளியே தெரியும். இல்லை, அது என்னங்கிறது இப்போ நம்ம மீட்டிங்ஸ் எல்லாம் அடுத்த மீட்டிங்க்கெல்லாம் போன பிறகு தான் தெரியும். அவர்களுக்கு உண்டான செல்வாக்கு அவங்களுக்கு இருக்கும். அதை நாம் எப்படி சொல்ல முடியுங்க? நாம் யாருக்கு யார் பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இப்போல்லாம் நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அது அவர்கள் ஒரு சக்தியாக இருக்கிறார்கள்.